அதுபோல் இந்த வெள்ளை சீனியில் கலந்த உணவுகளை சாப்பிட்றது, வெள்ளை சீனி கலந்த தேநீர் குடிக்கிறது, டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது. வெள்ளை சீனி வந்து அவ்வளோ மோசமானது. சுவாச கோளாறை ஏற்படுத்தும், தலைவலியை ஏற்படுத்தும். உங்களுக்கு அடிக்கடி தலைவலியை ஏற்படுத்துன்னா அதுக்கு அந்த வெள்ளை சீனியும் ஒரு முக்கியமான காரணம். சுவாச கோளாறு, மூச்சு வாங்குகிற பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த வெள்ளைச்சீனியும் மிக முக்கியமான காரணம். அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் அனுபவித்து நான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனால் வெள்ளைச்சீனியை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. இனிப்புக்காக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தா கூட பரவாயில்ல, ஆனால் வெள்ளைச்சீனியை மட்டும் சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்கன்னா தலைவலி அடிக்கடி வரும். சீனியை வந்து அது வந்து நாட்டு சர்க்கரை வெள்ளைச்சீனியாக மாற்றுறதுக்காக நிறைய சுத்திகரிப்புக்காக நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க. அதனால தான் அதை சாப்பிடும்போது அதை வந்து சேர்த்து வந்து டீ காஃபிலாம் சாப்பிடும்போது நிறைய இனிப்பு பண்டங்களில் அதுதான் சேர்க்கப்படுகிறது. இந்த பேக்கரி உணவுகளெல்லாம் அதான் சேர்க்கப்படுகிறது. அதனால் வந்து அது இல்லைன்னா அந்த பேக்கரி உணவுகளே இல்லைங்கிற மாதிரி அந்தளவுக்கு அதோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பேக்கரி டீ காஃபி மட்டும் கிடையாது, இந்த வெள்ளைச்சீனி எங்கெல்லாம் சேர்க்குறாங்க அந்த உணவுகளெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி, அடிக்கடி வருகிற தலைவலி வராமலே கூட போகலாம். அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வருதுன்னா அதுக்கு வந்து இந்த வெள்ளைச்சீனி ஒரு காரணம் அப்படிங்கிறத நீங்களாகவே உணருங்க. வெள்ளைச்சீனி நிறுத்தி பாருங்கள். வெள்ளைச்சீனி கலந்த உணவுகளை வந்து ஒரு எந்த வடிவிலேனும் ஒரு 10 நாளைக்காக சாப்பிடாமல் இருக்கணும், 20 நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து அதை நிறைவேற்றி பாருங்கள். அப்போ ஏதாவது உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் கவனிங்க. அதை கவனிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடலில் நீங்கள் வெள்ளைச்சீனி எந்த வடிவிலேனும் தேநீராகவோ காஃபியாகவோ அல்லது வந்து ஸ்வீட்டு இப்படி எந்த வடிவில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மாற்றம் நடந்தது. ஒரு 20 நாளைக்கு நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தீங்க, அதை எடுத்துக்கவே இல்லை, வெள்ளைச்சீனியை சாப்பிடவே இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு உடம்புல ஏற்படுற மாற்றத்தை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா வச்சுங்க. அப்புறம் நீங்கள் வந்து அதை திரும்ப எடுத்துக்க மாட்டீங்க. படிப்படியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த வெள்ளைச்சீனியை தவிர்க்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களுக்கு மேலோங்கும். அதனால் வெள்ளைச்சீனியை வந்து புறக்கணிப்போம். நம்ம டீ காஃபியில் மட்டும் கிடையாது, கடையில் விற்கிற ஸ்வீட்டும் அதை வச்சு தான் செய்கிறாங்க. பேக்கரி உணவுகள், அங்கே விற்கிற ஸ்வீட்டு, எல்லா இனிப்பு உணவுகள் எல்லாத்துலேயும் இந்த வெள்ளைச்சீனி தான் கலந்து செய்கிறாங்க. அதனால் நம்ம வந்து டீ காஃபிக்கு மட்டும் நம்ம வெள்ளைச்சீனி கலந்து தயாரிக்கிறத விட்டுட்டா போதாது. வெளியில் உள்ள இனிப்பு உணவுகளையும் நம்ம அதை சாப்பிட்றத தவிர்க்கணும். பசங்க சாப்பிட்ற மிட்டாய்கள் அப்புறம் பழ ஜூஸ் போடும்போது அதில் அந்த வெள்ளைச்சீனி சேர்க்குறாங்க. இப்போ எப்படி வெள்ளைச்சீனி இல்லாத இனிப்பு உணவுகள் அனைத்திலும், கடைகளில் விற்கப்படுகிற இனிப்பு உணவுகள் அனைத்திலும் இந்த வெள்ளைச்சீனி சேர்க்கப்படுகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பாலில் வந்து வெள்ளைச்சீனி கலந்துட்டா திரைஞ்சிடக்கூடாது. அப்போ திரையிறத எது கட்டுப்படுத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பாலையே தயாரிக்கிறாங்க. வெள்ளைச்சீனியும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறாங்க. இந்த வெள்ளைச்சீனி போட்டால் ஏன் வந்து நாட்டு வெள்ளத்தை வந்து வெள்ளைச்சீனியாக மாற்றுறாங்கன்னா, ஒரு டீ காஃபி போடும்போது திரைஞ்சிடக்கூடாது. திரையிற பிரச்சனை வந்துச்சு ஆரம்பத்தில். இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் போடும்போது டீ காஃபி போட்டால் திரைஞ்சு போயிடுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, அதை வந்து வெள்ளைச்சீனியாக மாற்றினா அந்த திரையிற பிரச்சனை வந்து திரைஞ்சு போகிற பிரச்சனை வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. இப்படி பல்வேறு காரணங்களுக்காக இப்போ நாட்டு சர்க்கரையில் கூட என்ன பண்ணுறோம், நாட்டு சர்க்கரை விற்பனை அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நாட்டு சர்க்கரை போட்டால் என்ன பிரச்சனை வருது, இந்த பால்லாம் திரைஞ்சு போகுது. அப்படிங்கும்போது அப்போ நாட்டு சர்க்கரையில் எந்த கெமிக்கலை சேர்த்தா இந்த பால் திரைஞ்சு போகிறத நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாத்துறாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் இது போட்டால் இப்போல்லாம் திரையிறதில்ல, நாட்டு சர்க்கரை போட்டால் திரையிறதில்ல, பால்லையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் சேர்த்துருவாங்க. இப்படி வந்து எல்லாத்துலேயுமே கெமிக்கல் சேர்த்து அதை பேலன்ஸ் பண்ணி நம்மகிட்ட வந்து விற்கிறாங்க. நம்ம வந்து ஏமாந்து போகிறோம், மக்களை ஏமாத்துறாங்க. வியாபாரிகள்லாம் நம்மளை நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு விளையாடுறாங்க. அவங்களுக்கு தேவை அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, வியாபாரம் தடைப்படக்கூடாது. இந்த பிரச்சனையினால் அதை வாங்க யாரும் மறுத்துடக்கூடாது. அப்படிங்கிறனால அவங்க வந்து அதுக்கு என்ன கெமிக்கலை சேர்த்தா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், அதனால் ஏற்படுற பக்க விளைவுகள் பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. அதனால் இந்த வியாபாரிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க வியாபாரம் ஆகணும், அவங்க நஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. அதனால் வியாபாரிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெள்ளைச்சீனியால் நோய் வருதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்களா, மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க வெள்ளைச்சீனிங்கிறது கேடு அப்படின்னு. அப்போ அதை தடை பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அதனால் நோய் வருது, அது ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிற அளவுக்கு, விஷம் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு ஒரு வெள்ளைச்சீனியை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அப்படியே இன்னும் தடை பண்ணாமல் இருக்கீங்க. அப்போ மக்கள் போராடிக்கிட்டே இருக்கணுமா, அந்த வெள்ளைச்சீனியோட போராடிக்கிட்டே இருக்கணுமா, விஷத்தோடு போராடிக்கிட்டே இருக்கணுமா? அப்போ போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். இங்கே எல்லாமே என்னென்னா, எல்லாத்துக்குமே இங்கே அனுமதி இருக்குது. கெட்டதுக்கும் அனுமதி இருக்குது, நல்லதுக்கும் அனுமதி இருக்குது. கெட்டது தான் நிறைஞ்சு போய் கிடக்குது. இதுக்கிடையில் இந்த கெட்டதோட போராடி நல்லதுகளை கடைபிடிக்கிறதுக்கு பாருங்கள் சோர்ந்து போயிடுவாங்க. மன உறுதிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக. மன உறுதிங்கிறது என்னென்னா, இங்கே நல்லது மட்டும் தான் இருக்கணும், நல்லதுக்கு மட்டும்தான் அனுமதி. அப்புறம் கெட்டதோடு போராட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ மன உறுதிங்கிறது இயல்பாக வேறு வழியே இல்லாமல் நீ மன உறுதியோடு தான்ப்பா இருக்கணும்.
நீ வந்து உணவில் வந்து இங்கே கெட்டது எதுவுமே அனுமதிக்கப்படாது, இது கெட்டதுன்னா இந்த அரசாங்கம் அதை தடை செய்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ தான் வந்து போராடாமல் ஒரு நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கணும், போராடணும். ஏன் இதை ஏன் நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கணும், ஏன் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது, இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டு போராடிக்கிட்டே ஒரு உணவை சாப்பிட வேண்டியது, ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, கெட்டதுகளுக்கு இங்கே அனுமதி, தாராளமாக அனுமதி. கெட்டவைகள் அது அவங்கவுங்க நல்லதோ கெட்டதோ உன் சுதந்திரம்ப்பா, நீயா பார்த்துக்கணும், உனக்கு நல்லதோ கெட்டதோ நீயா உனக்கு தேவையான தேடிக்கோ, எல்லாமே இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அனுமதி கெட்ட விஷயத்தை. அப்போ கெட்டதோட போராடிக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னென்னா, பெரும்பாலானவர் கெட்டதுக்கிட்ட தோத்துடுறாங்க. இந்த போராடுறதுக்கு என்னால் முடியலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டதுக்கிட்ட போய் தோத்துடுறாங்க, மண்டிட்டுறாங்க. கெட்டது விரித்து வைத்திருக்கிற வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள். அப்படி ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறாங்க. கெட்டதுகளோட எதிர்த்து போராடாமல் கெட்டதுகளுக்கு அடிபணிஞ்சிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அது சுமை இல்லாத வாழ்க்கை போல் அவர்களுக்கு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. போராடாமல் வாழ வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க மக்கள். வாழும்போது இந்த மாதிரி போராடக்கூடாது அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க, போராடாமல் இருக்கிறதுக்குன்னு 2 வழி இருக்குது. ஒன்று, இங்கே கெட்டதே இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த கெட்டதே இல்லாமல், கெட்டதே இங்கே இல்லைன்னா நம்ம போராடாமல் நல்ல விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டு போயிடலாம். நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இங்கே கெட்டதுகளுக்கு தாராளமாக அனுமதி இருக்குது. கெட்ட உணவுகளுக்கு, வெள்ளச்சீனி இதெல்லாம் வந்து நிறைய அனுமதி தாராளமாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, போராடாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த கெட்டதுக்கிட்ட போய் சரணடைஞ்சிடுறாங்க, கெட்டதை ஏற்றுக்கிறாங்க, கெட்டதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அதில் ஒரு போராட்டம் இல்லை பாருங்கள். பரவாயில்ல, நோய் வந்தால் வந்துட்டு போதும், சாவு சீக்கிரம் வந்தால் வந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடாமல் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க மக்கள். அதுக்காக அவங்க வெள்ளச்சீனியை ஏற்றுக்கிட்டாங்க, வெள்ளச்சீனிக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கூடாது. வெள்ளச்சீனிக்கு அடிமையாயிட்டாங்க, பரோட்டாவுக்கு அடிமையாயிட்டாங்க, பிரியாணிக்கு அடிமையாயிட்டாங்க, அப்படி கிடையாது. போராடாமல் வாழணும். இந்த மாதிரி போராடிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, போராடாமல் வாழணுமா 2 வழி இருக்குது. ஒன்றும் கெட்டதுங்கிறது இங்கே இருக்கவே கூடாது. வெள்ளச்சீனி மாதிரி நிறைய கெட்டது இருக்குது. வெள்ளச்சீனி, மைதா அப்படின்னு நிறைய கெட்டது இருக்குது. மைதாவில் செய்த பேக்கரி உணவில் எல்லாம் மைதாவும் இருக்கும், வெள்ளச்சீனியும் இருக்கும். அப்போ இது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அதோட போராட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மைதாவும் இல்லை, வெள்ளச்சீனியும் இல்லை, அப்புறம் இன்னும் நிறைய கெட்ட உணவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா அதோட போராட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அது இருக்குது, அது எல்லாமே இங்கே தாராளமாக இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி போராடாமல் இருப்பது? அதை சாப்பிட ஆரம்பிச்சிரு. நீ எதுக்கு போராடுற? அதை சாப்பிட ஆரம்பிச்சிரு. நோய் வந்தால் வந்துட்டு போட்டும், நீ சாப்பிட ஆரம்பிச்சிரு. அந்த கெட்ட உணவுகளை நீ சாப்பிட ஆரம்பிச்சிரு. இதுதான் போராடாமல் வாழ்வதற்கான இன்னொரு வழிமுறை. நோய் வந்தால் வந்துட்டு போகுது, செத்துட்டு போ. இப்போ எப்படின்னா, இப்போ மது அருந்தக்கூடாது, சிகரெட் பிடிக்காதக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடுறாங்க. இனிமேல் தண்ணி அடிக்கக்கூடாது, இனிமேல் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் போராடுறாங்க. அப்போ போராடாமல் வாழணும். இந்த போராட்டம் எதுக்கு? அது கெட்டதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் அதை தடை பண்ணுங்க. சிகரெட் கெட்டதுன்னு தெரியுது, அப்புறம் அதை தடை பண்ணிட வேண்டியதுதானே. மதுபானம் என்பது கெட்டதாக இருக்கிறது, அது ரசாயனம் கலந்த மதுபானமாக, அதனால் அது கெட்டதாக இருக்கிறது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. அதனால் அதை சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது அதை இங்கே தாராளமாக விற்க அனுமதிக்கும் போது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது இங்கே இருக்குது, கண் பார்வையில் படுது, அவங்க பிடிக்கிறாங்க, சினிமாவில் காட்டுறாங்க, மக்கள் யாராவது சிகரெட் பிடிக்கிறாங்க, அதை பார்க்கும்போது இவங்களுக்கும் ஆசை வரும். அவனால் அதை குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம், மக்களுக்குள்ளே போராட்டம். அப்போ போராடாமல் வாழணுன்னு தான் மக்கள் ஆசைப்படுறாங்க. இந்த போராட்டத்தில் நிறைய பேர் தோற்றுருவாங்க. சரி, இன்றைக்கி மட்டும் சிகரெட் பிடிப்போம், நாளைக்கு மட்டும் அந்த மாதிரி, இன்றைக்கி மட்டும் தண்ணி அடிப்போம், இனிமேல் அந்த மாதிரி அந்த போராட்டம் என்பது தோற்றுக்கிட்டே இருக்கும். போராடுவதில் நம்பிக்கை இழந்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி போராடி வாழ்வதற்கே யாருக்குமே பிடிக்காது. அப்போ என்ன, போராடாமல் வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணுன்னா, இங்கே சிகரெட்டே விற்கக்கூடாது, மதுபானமே இங்கே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து போராடாமல் வாழ முடியும். எளிதாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கிறது எளிதாக இருக்கும். நீ ஒன்றும் உறுதிமொழி எடுத்துக்க தேவையில்லை. இந்த வருஷத்துலேருந்து நான் ஒன்றும் சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன்னு யாருக்கும் நீ சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உறுதிமொழி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேறு வழியே இல்லைப்பா. இங்கே எங்கேயுமே நீ கிடைக்காது, சிகரெட்டும் கிடைக்காது, தண்ணி எங்கே போனாலும் மதுபானமும் கிடைக்காது. அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் நீ போராடாமலே நல்ல விஷயத்தை நீ கடைப்பிடிப்ப. அப்போது அந்த மாதிரி இயல்பாக இருக்கணும், எளிதாக இருக்கணும். நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கணும்னா போராடக்கூடாது. போராடித்தான் நான் ஒரு நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கணுமா அப்படின்னா, இங்கே கெட்ட விஷயம் தான் நிறைஞ்சிருக்கு. அதை யார் அனுமதிச்சது? அரசாங்கம் தானே அனுமதிச்சது. அரசாங்கம் நினச்சா அதை தடை பண்ண முடியும் தானே, ஒரு சிகரெட்டை ஒரே நாளில் ஒழிக்க முடியும் தானே. அப்போ எத்தனையோ மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, சிகரெட்டை பிடிக்கக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிடிக்காமல் நிறைய பேர் போராடி கடைசியில் என்னால் முடியலப்பா, அந்த ஆசை எனக்கு வந்து தான் தீருது, அதனால் சிகரெட்டு பிடிச்சி நான் செத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போராட முடியாமல் தோத்துடுறாங்க. இப்போ போராடாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா, போராடக்கூடாது. அதுதான் மக்களோட விருப்பம். என்னென்னா போராடக்கூடாது, வாழ்வதற்காக போராடக்கூடாது.
ஈஸியாக இருக்கணும், வாழ்க்கை ஈஸியாக இருக்கணும். அதுக்கு 2 வழி இருக்குது. இங்கே இந்த கெட்ட விஷயங்களே இருக்கக்கூடாது, கெட்ட உணவுகள் இருக்கக்கூடாது, சிகரெட் இருக்கக்கூடாது, மதுபானம் இருக்கக்கூடாது. அப்போது இயல்பாகவே நல்ல விஷயங்களை அவங்க கடைப்பிடிப்பாங்க, நல்ல உணவுகளை இயல்பாகவே சாப்பிடுவாங்க, நல்ல சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, மதுபானம் அருந்த மாட்டாங்க. ஏன்னா அது இங்கே கிடைக்காது. அப்போ இன்னொரு வழி இருக்குது, போராடாமல் இருப்பதற்கு இன்னொரு வழி, போராடாமல் வாழ்வதற்கு. அந்த சிகரெட்டை பிடிச்சிரு, ஏன்னா சிகரெட் இங்கே இருக்குது, அது ஒன்றும் தடை செய்யப்படவில்லை. மதுபானம் இங்கே இருக்கிறது, அது ஒன்றும் தடை செய்யப்படவில்லை. மைதா, வெள்ளச்சீனி அதெல்லாம் இங்கே இருக்குது, அது ஒன்றும் தடை செய்யப்படவில்லை. அப்படி இருக்கும்போது அது விஷம்னு தெரியும் எல்லாத்துக்கும். சிகரெட் பிடிச்சா புற்றுநோய் வருதுன்னு தெரியும், வெள்ளைச்சீனி சாப்பிட்டா ஏதாவது சுகர் வரும்னு தெரியும். ஆனால் அது இங்கே தடை செய்யப்படவில்லை, அது இங்கே தாராளமாக கிடைக்குது. அப்போ போராடாமல் வாழ வேண்டும் என்றால் அது நீ சாப்பிட்ரு. வந்தால் வந்துட்டு போகுது, நோய் வந்தால் வந்துட்டு போகுது, சீக்கிரம் செத்துட்டு போகிறோம், அது நீ சாப்பிட ஆரம்பிச்சிரு. அதை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிக்க. சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிரு, மதுபானம் அருந்த ஆரம்பித்து விடு, வெள்ளைச்சீனி மைதா உணவு அதை நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இதுலேயும் ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இது இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ண, போராடாமல் வாழத்தான் ஆசைப்படுறாங்க. மன உறுதினா இங்கே மன உறுதியோடு இருக்கிறதுக்கே போராட வேண்டியிருக்கு. இது அது எல்லாமே கண் பார்வையில் இருக்குது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு போராடுறாங்க. மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறவங்க சிலர் போராடுறாங்க. மாமிசமே இங்கே இல்லைன்னா நீ போராட வேண்டிய அவசியமே இல்லை. மாமிச உணவுகளே இங்கே தடை விதித்து விட்டால் இங்கே போராட வேண்டிய அவசியமே இல்லை. சிகரெட்டுக்கு தடை விதித்து விட்டால் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு யாரும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அறிவுரை சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் அனுமதி அளித்து விட்டு உன் பொறுப்புப்பா, உன் வாழ்க்கை உன் கையில், நீ புத்திசாலி, நீ உனக்கு அறிவு இருந்தால் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. உனக்கு நீ போராட துணிவு இருந்தால், உனக்கு மன உறுதி இருந்தால் இதிலேருந்து நீ தப்பிச்சு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடைசியில் பார்த்தா கெட்டது தான் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த உலகம் ஃபுல்லாக கெட்டது தான் அதிகமாக இருக்குது. நாடு ஃபுல்லாக கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஆதிக்கம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. கெட்ட விஷயங்கள் தான், நல்ல விஷயங்கள் எங்கேயுமே இல்லை. அந்த அளவுக்கு இதிலேருந்து ஒருத்தர் தப்பிச்சு நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம், ரொம்பவும் கஷ்டம்.